கைலாயத்தின் புனித சிகரங்களில் ஒரு பக்தன் சிவனின் முன்னிலையில் அமர்ந்து தியானத்திற்காக ஏங்கினார். மகாதேவா, மற்ற தெய்வங்கள் பேசினாலும் நீ எப்போதும் அமைதியாக இருப்பது ஏன் என்று கேட்டான். சிவன் தனது கண்களை அரை மூடியபடி தவமிருத்தல் மெதுவாக சிரித்தார். நேரம் கடந்தது, ஆனால் எந்த வார்த்தையும் இல்லை. பக்தன் எதிர்பார்த்து காத்திருந்தான். அதேவேளை காற்று வேகமாக வீசியது, நதி கரகரவென்றது மற்றும் யாகத்தின் அக்கினி ஒளிர்ந்தது. அந்த நொடியில் பக்தன் உணர்ந்தான், சிவனின் அமைதி வெறுமையல்ல, அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட பரிபூரண ஞானம். விஷ்ணு உபதேசம் மூலம் போதித்தாலும் சிவன் தனது மூலம், சின்னங்கள் மற்றும் உலக நாடனத்தின் மூலம் உண்மையை வெளிப்படுத்துகிறார். அவரது அமைதி சத்தத்திற்கும் வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்ட பக்தர்களுக்கான அற்புத மொழி. பக்தன் தலைவணங்கி, சில ரகசியங்கள் பேசப்படுவதற்கு அல்ல, அனுபவிக்கப்படுவதற்கே என்று உணர்ந்தான். ஓம் நம சிவாய.